ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி வந்துட்டு சி ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரிங்கோட லெங்க்த்தை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணுன்னா string.hங்கிற ஹெடர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் வந்துட்டு ஸ்ட்ரிங்கோட லெங்க்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு strlen பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கணுன்னா நம்ம கேரக்டர் அரேயில் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் ஒரு கேரக்டர் அரே டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஏன்னு நேம் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு லெங்க்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டீஜர் வேரியபிள் எல்லுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது printfல என்டையர் ஸ்ட்ரிங் இதுதான் அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறதுக்கு getSங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அது யூசர் கிட்டேருந்து இன்புட்டாக கொடுக்குற ஸ்ட்ரிங்கை ஏங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு strlenங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை லெங்க்த்தை கண்டுபிடிக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அதில் நம்ம ஆர்கியூமெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணோன்னா அது ஒரு இன்டீஜர் நம்பர் லெங்க்த்தை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதை நம்ம எல்லுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு printfல லெங்க்த் =% அந்த லெங்க்த்தை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதும் என்டையர் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இன்புட்டாக கேட்கும். நான் ஒரு வேல்யூவை டைப் பண்ணுறேன், கணேஷ் CS ராக்கர்ஸ்னு. இதோட லெங்க்த்து வந்து பார்த்திங்கன்னா 17 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதை நீங்கள் கவுண்ட் வேணாலும் பண்ணி பார்த்துக்கலாம். கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17 வரும். இப்போ scanfல ஒரு ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறதுக்கும் getS ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இப்போ நான் scanfஐ யூஸ் பண்ணுறேன். இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அதே சேம் இன்புட்டை கொடுக்குறேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு லெங்க்த்து பாருங்கள் 6 தான் வருது. அது ஃபுல் சென்டென்ஸையும் ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணல. ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு முன்னாடி இருக்கிற வேர்டு கணேஷுங்கிறது மட்டும் அது ஸ்ட்ரிங்காக ரீட் பண்ணுது. ஓகேவா? அப்போது இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நீங்கள் டிஃபால்ட்டாக இந்தமாரி பெரிய சென்டென்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னா getSஐ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃபுல் லைனை வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கன்சிடர் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதுக்கு வந்துட்டு strcpyங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஏற்கனவே கேரக்டர் அரே ஏன்னு ஒன்று இருக்குது. இப்போ பின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம காப்பி பண்ணுறது இன்னொரு இதில் தான் காப்பி பண்ணி ஆகணும். அதனால் பின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். இப்போது strcpy ப்ராக்கெட்டில் b,a, அதாவது பியில் ஏவை காப்பி பண்ண போகிறோம். இப்போ சின்டெக்ஸ் என்னென்னா டெஸ்டினேஷன் சோர்ஸ்னு அர்த்தம். சோர்ஸில் தான் நம்மளோட வேல்யூ இருக்குது. டெஸ்டினேஷனுங்கிறது நியூவாக காப்பி பண்ண போகிற வேரியபிள் நேம். ஓகேவா? இப்போ யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக வாங்குகிற ஸ்ட்ரிங்கு ஏல இருக்கும். அதை நம்ம பியில் காப்பி பண்ணிட்டு பியை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது ஏல இருக்கிற வேல்யூ பியில் இருக்கிற வேல்யூ கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு ஏயும் ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஏயும் பிரிண்ட் பண்ணிவிட்டு பியும் பிரிண்ட் பண்ணிட்டு ரெண்டுமே சேமாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். காப்பியாக இருக்கான்னு அப்போ தான் கரெக்டாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதும் இன்புட்டாக என்டையர் ஸ்ட்ரிங்னு கேட்குது. நான் இப்போ கணேஷ்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம அவுட்புட்டில் கணேஷ்னு 2 வாட்டி பிரிண்ட் ஆகுது. ஏல இருக்கிறதும் கணேஷ் தான், பியில் இருக்கிறதும் கணேஷ் தான். ஸ்ட்ரிங் வந்து காப்பி ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்க்கு வந்துட்டு strrev கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதில் வந்துட்டு பெராமீட்டராக நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஏல இருக்கிறத பியில் காப்பி பண்ணிட்டு பியை வந்துட்டு பெராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? பிரிண்ட் பண்ணும்போது ஏவையும் பிரிண்ட் பண்ணுறேன், பியையும் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். என்டையர் ஸ்ட்ரிங்னு கேட்குது. நான் கணேஷ்னு கொடுக்குறேன். இப்போது ஏல கணேஷ் இருந்துச்சு, அது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. பியில் அது ரிவர்ஸ் பண்ணது இருந்துச்சு, அது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா? இந்த ஸ்ட்ரிங் ரிவர்ஸ், ஸ்ட்ரிங் லோவர், அப்பர், இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் கம்பைலர்ஸில் ஒர்க் ஆக மாட்டுது. இப்போ நீங்கள் ஆன்லைன் சி கம்பைலரில் இந்த ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வந்துட்டு ஒரு எரர் வரும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சி லைனு, அதுக்கப்புறம் டேவ் C++, டர்போ சி இதிலலாம் வந்து ஒர்க் ஆகும். மற்றதுலலாம் ஒரு சில இதில் ஒர்க் ஆகலை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷனுங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணும். இப்போ ஏன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, பின்னு ஒரு கேரக்டர் இருக்கா, தனித்தனி ஸ்ட்ரிங்காக யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக வாங்குகிறேன். இதோட சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் சோர்ஸ். இப்போ A, Bன்னு என்ன அர்த்தம்னா ஏல ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், பியில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குமா, இது ரெண்டும் ஜாயின் ஆகி இப்போ ஏல ஸ்டோர் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக ஏவை பிரிண்ட் பண்ணால் நமக்கு அவுட்புட்டில் ரெண்டும் ஜாயின் ஆகி பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ யூசர் கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை என்டர் பண்ண சொல்லுது. நான் ஹலோன்னு கொடுக்குறேன். அடுத்த ஸ்ட்ரிங்கில் வந்து கணேஷ்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு அவுட்புட்டில் ஹலோ கணேஷ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரிங் கம்பேருங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து என்ன பண்ணுன்னா 2 ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணும். ஈக்குவலாக இருந்தால் 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும், கிரேட்டராக இருந்தால் 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும், லெஸ்ஸராக இருந்தால் -1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ASCII கோடை வச்சு ஒர்க் ஆகும். இப்போது கேபிட்டல் லெட்டர் ஏங்கிறது 65, அதுவே ஸ்மால் லெட்டர் ஏங்கிறது 97. இது ரெண்டுத்தில் எது கிரேட்டர்னு சொன்னால்
ஸ்மால் லெட்டர் ஏ தான், ஏன்னா அதோட வேல்யூ வந்துட்டு 97 இருக்குது. ஓகேவா? இப்போ அருண் ரெண்டுமே அருண் ஒரு நேம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கேபிட்டல் லெட்டர் ஏ அருண் பிகரா இல்லை ஸ்மால் லெட்டர் அருண் கிரேட்டரான்னு பார்த்தா ஸ்மால் லெட்டர் அருண் தான். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும், கிரேட்டராக இருந்தால் 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும், லெஸராக இருந்தால் -1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கு வந்துட்டு கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா strcmp அப்படிங்கிற கீவேர்டு தான் யூஸ் பண்ணணும். அதில் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும், 2 ஸ்ட்ரிங்கு a, b. ஓகேவா? அது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 0, 1, -1லாம் இன்டீஜர் வேல்யூ தானே, அதனால் என்னன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போது n = 0, 1 இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுறேன். ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு சேம்னு பிரிண்ட் ஆகும். எல்ஸ் பிளாக்கில் நாட் சேம்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். சேம் இன்புட்டாக 2 வேல்யூ கொடுப்போம். இப்போ கணேஷ் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன், செகண்ட் ஸ்ட்ரிங்கும் அதே கேபிட்டல் லெட்டர் ஜி கொடுத்து கணேஷ்னு கொடுக்குறேன். இப்போ சேம்னு நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஆஸ்கி கோடை வச்சு தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் சொன்னல 0, 1, -1லாம் அது எண்ணில் தானே அந்த வேல்யூ எல்லாம் ஸ்டோர் ஆகுது. அந்த எண்ணை நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறது புரியும். இப்போ ஸ்ட்ரிங் கம்பேர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் வர ரிசல்ட்டை நம்ம எண்ணில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ எண்ணை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் கணேஷ்னு கொடுக்குறேன், செகண்ட் ஸ்ட்ரிங்கில் குமார்னு கொடுக்குறேன். இப்போது கே தான் வந்துட்டு ஸ்மால் லெட்டர் கே தான் வந்துட்டு பெருசு, அப்போது ஜி வந்துட்டு ஸ்மாலர், அதனால் நமக்கு வந்துட்டு -1ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ எகைன் இந்த ப்ரோக்ராமை திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ வேறு டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுக்குறேன். இப்போ பாலா அபி, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து பாலான்னு கொடுக்குறேன், செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து அபின்னு கொடுக்குறேன். இப்போது கேபிட்டல் லெட்டர் பி பெருசா கேபிட்டல் லெட்டர் ஏ பெருசான்னு பார்த்தா கேபிட்டல் லெட்டர் பி தான், ஏன்னா அதோட ஆஸ்கி கோடு வந்து 66, கேபிட்டல் லெட்டர் ஏக்கு வந்து 65. இப்போ 66 தான் பெருசு. அப்போ நமக்கு வந்து 1ன்னு வந்து ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எகைன் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் அபியும் செகண்ட் ஸ்ட்ரிங்கில் பாலாவும் கொடுப்போம். நமக்கு வந்துட்டு -1ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக பண்ணதான்னு பார்ப்போமா? ஏன் -1 ரிட்டர்ன் பண்ணணும் புரியுதில்ல? கேபிட்டல் லெட்டர் ஏக்கு 65 ஆஸ்கி கோடு, பிக்கு 66. அப்போ ரெண்டுத்தில் எது பெருசுன்னு பார்த்தா பி தான் பெருசு. அப்போ அதனால் நம்ம செகண்டாக கொடுக்குற ஸ்ட்ரிங் பெருசுனா நமக்கு -1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஃபஸ்ட்டாக கொடுக்குற ஸ்ட்ரிங் பெருசுனா நமக்கு வந்துட்டு +1 ரிட்டர்ன் பண்ணும். ரெண்டுமே ஈக்குவல்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ எகைன் வந்துட்டு ரெண்டுமே சேம் இன்புட்டாக கொடுப்போம். ரெண்டுமே ஸ்மால் லெட்டர் அருண்னு கொடுக்குறேன், நமக்கு ரிசல்ட் வந்து 0ன்னு வரும். ஓகேவா? அப்போது இது ஆஸ்கி கூட பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் அப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது struprன்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். இதில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணோன்னா அது ஸ்மால் லெட்டரை வேல்யூ கொடுத்தாலும் அது கேபிட்டல் லெட்டராக மாற்றிடும். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ கணேஷ்னு ஸ்மால் லெட்டரில் கொடுக்குறேன், அதை அவுட்புட்டோட பாருங்கள், கேபிட்டல் லெட்டராக பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் லோவர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு strlwrன்னு போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் இன்புட்டாக கொடுத்தா ஸ்மால் லெட்டராக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் கணேஷ்னு கொடுக்குறேன், அதை கன்வெர்ட் பண்ணி ஸ்மால் லெட்டராக பிரிண்ட் பண்ணும். இதே போல் இன்னும் நிறையா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 7 முக்கியமான ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம். இதுவே நமக்கு போதுமானது. இதை வச்சு நம்ம ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோம் இந்தமாரி ப்ரோக்ராம்லாம் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.